சிவபெருமானுக்குரிய மூல மந்திரமாக ஓம் நமசிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமே, அந்த பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சபூதங்களை குறிப்பிடுகிறது என்று சொல்கிறோம். அதே அந்த நமசிவாய என்கிற மந்திரம் ஒரு மனிதனுடைய உடலையும் குறிப்பிடுகிறது என்று சொல்கிறோம். அது எப்படி மந்திரம் மனிதனின் உடலை குறிக்கும் என்று பலர் கேட்பார்கள். உண்மையாகவே நமசிவாய என்கிற மந்திரம் பஞ்சபூதத்தை எப்படி குறிக்கிறதோ அப்படியே மனிதனின் உடலை 5ஆக பிரித்து சொல்கிறது. ஆகாயம் என்று சொல்வதற்கு மனிதனுடைய தலையை குறிக்கிறது. அதே நேரத்திலே மனிதனுடைய நெஞ்சு பகுதி என்பது காற்றினை குறிக்கிறது. வயிற்று பகுதி என்பது பசி தீயை தூண்டுவதால் நெருப்பு என்பதை குறிக்கிறது. வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி என்பது நீரினை குறிக்கிறது. கால் பகுதி என்பது நிலத்தினை குறிக்கிறது. ஆக நமசிவாய நமசிவாய என்று நாம் சொல்கிற போதெல்லாம் பஞ்சபூதங்களை மட்டும் நாம் வணங்கவில்லை, நம் உடலையும் சேர்த்து நாம் தூய்மை செய்கிறோம். நம் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாமே நீக்குகிறோம். அதைத்தான் இந்த மந்திரத்தை 3 விதமாக சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி உடலை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் நமசிவாய என்று சொல்ல வேண்டுமாம். உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் சிவாய நம என்று சொல்ல வேண்டும். உயிரை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் சிவாய சிவ என்று சொல்ல வேண்டும். ஒரு மந்திரத்தை கூட 3 விதமாக 3 விஷயங்களை தூய்மை செய்வதற்காக சொல்லிக் கொடுத்திருக்க கூடியது நம்முடைய தர்மம்.